Dear students, we are going to the next session of NEET question in cell biology. So let us go one by one. First question is genes located on mitochondrial DNA. Genes எங்கெங்க இருக்கு? ரெண்டு விஷயம் பார்த்தோம். நியூக்ளியஸ்க்குள்ள குரோமோசோமில் DNA குரோமோசோம் ஸ்ட்ரக்சருக்குள்ள ஜீன்ஸ் இருக்குது, அது நமக்கு தெரியும். அது போக டிஎன்ஏ அடிஷனலாக மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது, குளோரோபிளாஸ்டில் இருக்குது. இதில் கொஸ்டின் வந்து மைட்டோகாண்ட்ரியா சம்மந்தமானது. ஜெனரலி ஷோ மெட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? மைட்டோகாண்ட்ரியல் ஜீன் மதர் வழியாக குழந்தைகளுக்கு போகும். மெட்டர்னல்னால் மதர் வழியாக குழந்தைகளுக்கு பாரம்பரியமாக போகும். இது கேள்வி ஒன்று. ஆர் ஆல்வேஸ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் தி மேல் பேரண்ட்? இல்லை, மதர் வழியாக இல்லை, எப்பயுமே ஃபாதர் வழியாக தான் போகும். அதான் செகண்ட் கொஸ்டின். ஸோ பைபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ் லைக் தி நியூக்ளியர் ஜீன்ஸ். பைபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஃபாதர் மதர் ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ வந்து குழந்தைகளுக்கு போகும், அதாவது பாரம்பரியத்துக்கு போகும். அப்படிங்கிறது ஆன்சர் சி. தே ஆர் நாட் இன்ஹெரிட்டட். இல்லை, அது இன்ஹெரிட்டடே ஆறதில்லை, பரம்பரைக்கு அது போகிறதே கிடையாது. இது ஒரு ஆன்சர் டி. ஒன் பை ஒன் we will see. Generally show maternal inheritance during fertilization. Fertilization நடக்கும்போது நார்மலாக மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ மதர்ட்டிருந்து தான் வரும். செகண்ட், inheritance from male parent does not happen. ஃபாதர்ட்டிருந்து மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ பாரம்பரியத்துக்கு போகிறதே கிடையாது. இது செகண்ட் பி. ஸோ பி இஸ் ராங். Then C, during fertilization mitochondria of the sperm, fertilizationக்கு ஸ்பெர்மடோசோவா தேவை, அதில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா spend much of the energy எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுது? ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு, ஓவத்தினுடைய செல் வாலை பிரேக் பண்ணுறதுக்கு, அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்பெர்மடோசோவா ஸ்ட்ரக்சர் மூவ் ஆகி உள்ளே போகிறதுக்கு, இதுக்கெல்லாம் மச் ஆஃப் தி எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அதனுடைய மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ வந்து மியூட்டேஷன் ஆகிடுது, அது உடஞ்சி பிரேக் டவுன் ஆகிடுது. அதனால் அது என்ன ஆகிறதில்ல? இன்ஹெரிட்டன்ஸுக்கு, பாரம்பரியத்துக்கு அது போகிறதில்ல. இஃப் நாட் இன்ஹெரிட்டட், ஃபோர்த் ஆன்சர் இஸ் நாட் அட் ஆல் இன்ஹெரிட்டட். நாட் அட் ஆல் இன்ஹெரிட்டட்னா மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ குழந்தைகள்கிட்ட பாரம்பரியத்தில் அதனுடைய இதில் பார்க்க முடியாது. பட் இன்ஹெரிட்டட் ஒன்லி ஃப்ரம் தி mother. So answer A is correct. So let us go to the next question. What is the next question? Lysosome have a high content of hydrolytic enzyme, lipoproteins, polyribosomes, DNA ligases. லைசோசோம்னாலேயும் செல்லுடைய டைஜஸ்டிங் ஆர்கன் அது நமக்கு தெரியும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வார்ன் அவுட் செல்ஸ், ஏஜ்டு செல்ஸ், பிரேக்கான செல்ஸ் எல்லாத்தையும் அது ஜீரணம் பண்ணக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ மோஸ்ட்லி திஸ் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் லைசோசோமில் தான் இருக்க முடியும். ஸோ லெட் us see. Lysosome contain 40 hydrolytic enzymes, hence called suicidal bags. So answer A is correct. B, lipoproteins are combination of proteins and lipids to facilitate லிப்பிட் மூமெண்ட். நார்மலாக பிளாஸ்மா மெம்பரேன் வழியாக லிப்பிட் மாலிகூல்ஸ், மேக்ரோ மாலிகூல்ஸ் பாஸ் ஆக முடியாது, அது புரோட்டீன் காம்பினேஷன் கூட தான் போக முடியும். ஃபார் தேட் பர்பஸ் வந்து இந்த லிப்போப்ரோட்டீன்ஸ் ப்ரொடக்ஷன் நடக்குது. அதுக்கும் லைசோசோமுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் polyribosome is a complex of messenger RNA and ribosomes for speedy replication and speedy production of proteins. நமக்கு என்ன தெரியும்? ரிபோசோம்ஸ் தான் ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷனில் இந்தி மெயின் சைட் ஆஃப் ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் நமக்கு தெரியும். ஆனால் மெசஞ்சர் ஆர்என்ஏ அதனுடைய சப் யூனிட்டுக்கு கோடிங் கொண்டு வரணும். அந்த மெசஞ்சர் ஆர்என்ஏவும் ரிபோசோமும் ஏராளமான ரிபோசோம் மெசஞ்சர் ஆர்என்ஏவை சுற்றி அட்டாச் பண்ணிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் தட் இஸ் கால்டு பாலிரிபோசோம். எதுக்காக, என்ன பர்பஸ்னா இந்த ரிபோசோம் திருப்பி ரெப்ளிகேஷன் வேகமாக நடக்கணும். ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் முடிஞ்சோடனே
2 சப் யூனிட்ஸும் ஸ்மாலர் யூனிட் பிக்கர் யூனிட் பிரிஞ்சு திருப்பி அகைன் அது தன்னை அசம்பிள் பண்ணிக்கணும். ஸோ ஸ்பீடு ரெப்ளிகேஷனுக்காக வேண்டி இந்த அட்டாச்மெண்ட், அதுக்காக மட்டும் இல்லை, ஸ்பீடு ப்ரொடக்ஷனுக்காகவும் புரோட்டீன் வேகமாக உற்பத்தி பண்ணி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் கடன்னு நிறைய ரிபோசோம் அதிலிருந்து கடந்து போக முடியும், திருப்பி வர முடியும். ஸோ தட் திஸ் ஹேப்பன்ஸ். DNA ligases means combining enzymes of DNA segments for repair and replication. DNA ligaseங்கிறது டைப் ஆஃப் என்சைம். லிகேஸ்னாலே பைண்டிங்னு அர்த்தம். சில டிஎன்ஏஸ் பிரேக் ஆகிடும். அந்த மாதிரி சமயங்களில் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கான தேவை இருக்குது. அந்த ரிப்பேரிங் ஒர்க், பிரேக்கான 2 டிஎன்ஏ அட்டாச் பண்ணுற ஒர்க்கை இந்த டிஎன்ஏ லிகேஸ் செய்யுது. செஞ்சு மீண்டும் அதை பழையபடி கொண்டு வரும். ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The function of rough endoplasmic reticulum is, the question, fat synthesis, lipid synthesis, protein synthesis, steroid synthesis. ரொம்ப வேடிக்கையான இருக்க ஆன்சர் 4. ஃபஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளிசரைட்ஸ் ஆர் நோன் அஸ் ஃபேட். லிப்பிட்ஸ் அண்ட் ஃபேட் 2 வேர்டு யூஸ் பண்ணுறோம். நார்மலாக ட்ரைக்ளிசரைட்ஸை தான் நம்ம ஃபேட்னு சொல்கிறாங்க சயின்ஸில், அப்படி தான் சொல்லணும். நார்மலாக காமன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கிடையாது. அண்ட் இட்ஸ் எ சப்செட் ஆஃப் லிப்பிட்ஸ். ஃபேட்டுங்கிறது லிப்பிட்ஸுங்கிற பெரிய கேட்டகரிக்குள்ளே ஒரு செட், அது ட்ரைக்ளிசரைட். இதை உற்பத்தி பண்ணுறது எது? ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், concerned with the lipid synthesis, lipid metabolism and has many enzymes for steroid synthesis. ஸ்டீராய்ட்ஸ்லையும் ஆல்வேஸ் லிப்பிட்ஸ் ஆர் கனெக்டட் வித் இட். அதனால் இது ஏ ஆன்சர். ஃபேட் சிந்தசிஸ்ங்கிறது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு சம்மந்தம் இல்லை. இட் இஸ் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அதாவது வேர் தெர் இஸ் ரிபோசோம் அட்டாச் ஆகிருக்கிறதோ அங்கே சீரம் புரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, லைசோசோமல் அண்ட் மெம்ப்ரேன் புரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, கிளைகோ புரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, அதை பேக் பண்ணுறதுக்கு, அதை பாலிபெப்டைட் செயினாக மாற்றி என்சைம்ஸாகவும் புரோட்டீன்ஸாகவும் மாற்றுறது, இது எல்லாமே ஹேப்பன்ஸ் அட் பி. என்ன தட் இஸ் protein synthesis. Now what is the answer? Answer C is correct. இந்த ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் பார்த்துட்டோம். ஃபேட் சிந்தசிஸ், லிப்பிட் சிந்தசிஸ், ஏ அண்ட் பிங்கிறது ஏல பார்த்தீங்கன்னு சொன்னால் புரிஞ்சிடும். ஸோ புரோட்டீன் சிந்தசிஸ் சம்மந்தமாக இந்த பியில் பார்த்துட்டோம். இந்த சி ஸ்டீராய்டுங்கிறது என்ன மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஆல்வேஸ், இன்னும் சொல்ல போனால் அதில் ஃபேட் இஸ் ஆல்வேஸ், லிப்பிட் இஸ் கனெக்டட். ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கும் ஃபேட் சம்பந்தமான கொஸ்டின் இல்லை. இட் இஸ் கன்சர்ன்ட் வித் புரோட்டீன் ப்ரொடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தி ப்ரோகேரியாட்டிக் ஃப்ளஜெல்லா பொசஸஸ். ஃப்ளஜெல்லா நமக்கு தெரியும், சிலியான் ஃப்ளஜெல்லா எல்லாம் பார்த்துருக்குறோம், பீலியெல்லாம் பார்த்துருக்குறோம். என்ன அதில் என்ன பொசஸ் பண்ணுது? யூனிட் மெம்பரேன் என்க்ளோஸ்டு ஃபைபர். அது சிங்கிள் ஃபைபர் கிடையாது. ஃப்ளஜெல்லா இஸ் நாட் அ சிங்கிள் ஃபைபர். அதனால் அது யூனிட் மெம்பரேன் சொல்ல முடியாது. புரோட்டீன் மெம்பரேன் என்க்ளோஸ்டு ஃபைபர், அதே ஆன்சர் தான், சிங்கிள் ஃபைபர் கிடையாது. அது 9+2 மெம்பரேன் என்க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர், ஹெலிகலி அரேஞ்ச்டு புரோட்டீன் ஸ்ட்ரக்சர். 9+2ல் கொஸ்டின் ஏ யூனிட் மெம்பரேனுக்கு ராபர்ட்சன் ப்ரொப்போஸ்ட் யூனிட் மெம்பரேன் மாடல் ஃபார் ஆல் செல் ஆர்கனல்ஸ். என்ன அது ஃப்ளாஜெல்லாவுக்கு மட்டும் கிடையாது, எல்லா இதுக்கும். இது ப்ரோகேரியாட்டிக் வெரி ஸ்பெஷலாக அது மாற்றி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன்ஸ் ஆர் இன்டெக்ரல் பெரிஃபரல்ஸ் இன் மெம்பரேன்ஸ். பிளாஸ்மா மெம்பரேனில் புரோட்டீனில் உள்ளே பொதிஞ்சிருந்தால் இன்டெக்ரல், வெளியில் சூப்பர்ஃபிஷியல் லேயரில் இருந்தால் என்ன பெரிஃபரல். அது மாதிரி தான் அது இருக்க முடியும். அதான் புரோட்டீன் மெம்பரேன் மொத்தம் என்க்ளோஸ்டு ஃபைபர்னு பார்க்க முடியாது. 9+2 array is related to microtubule, அது not to the membrane. And prokaryotic flagella are not membrane bound. First point என்ன, அது மெம்பரேன் பவுண்டே கிடையாது. அதனால் எங்கெல்லாம் மெம்பரேன் வருதோ
என்ன இது மெம்பரேன் வந்தாலும் சரி, இங்கே மெம்பரேன் வந்தாலும் சரி, என்ன இங்கே மெம்பரேன் வந்தாலும் சரி, இட் இஸ் ஆல் ராங். ஸோ ஆன்சர் டி. ப்ரோகரியாட்டிக் ஃப்ளஜெல்லா ஆர் புரோட்டீன்ஸ். என்ன ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குது? ஃப்ளாஜெல்லின் அப்படிங்கிற ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அரேஞ்ச்டு ஹெலிக்கலி. ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். Let us go to the next question. Desmosomes are concerned with என்ன புதுசாக ஒரு சோம் டெஸ்மோசோம். ஓகே பார்க்கலாம். கன்சர்ன்ட் வித் சைட்டோலைசிஸ். சைட்டோனா செல், லைசிஸ்னா பிரேக் டவுன். செல் பிரேக் டவுன் ஆகிறதுல டெஸ்மோசோம் சம்மந்தப்பட்டிருக்கு. ரெண்டாவது செல் டிவிஷன். செல் ரெண்டாக பிரேக் ஆகி போகிறப்ப டாட்டர் செல் மதர் செல் ரெண்டு பிரியும் போது அதுக்காக இது ஹெல்ப் பண்ணுது. செல் அடரன்ஸ் இல்லை, செல்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. செல்லுலர் எக்ஸ்கிரீஷன், செல் ஃபங்க்ஷனில் எக்ஸ்கிரீஷன் ஃபங்க்ஷனில் அது ஹெல்ப் பண்ணுது. 4 ஆன்சர் இருக்குது. வாட் இஸ் ஏ? சைட்டோலைசிஸ் நார்மலாக எங்கே நடக்கும்னா பஸ்ட் ஆஃப் செல்ஸ் அக்கர் இன் ஹைப்போடானிக் என்விரான்மெண்ட் வேர் வாட்டர் என்டர்ஸ் இன் டு செல் causing lysis, but desmo means join or unite. ஹைப்போடானிக் சொல்யூஷன் என்ன? செல்லை விட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனுக்குள்ளே செல்லை போட்டாச்சுன்னா ஆஸ்மாசிஸ் கிரேடியன்ட் மூலமாக ஆஸ்மாசிஸ் மூலமாக ப்ரெஷர் கிரேடியன்ட் மூலமாக வெளியில் இருக்கிற வாட்டர் உள்ளே போய் டைல்யூட் பண்ணுறேன்னு சொல்லி செல்லை பெருசாக்கி வெடிச்சிடும். தட் இஸ் கால்ட் சைட்டோலைசிஸ். பட் டெஸ்மோ அப்படிங்கிற மீனிங்க்கு என்ன அர்த்தம் சொன்னால் கிரேக் வேர்டு டெஸ்மோங்கிறது மீனிங் வந்து ஜாயின் ஆர் யுனைட்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் ஏ இஸ் நாட் கன்சர்ன்ட் வித். செல் டிவிஷன் ஆல்சோ நோன் அஸ் மேக்குலா அடரன்ஸ், நாட் கன்சர்ன்ட் வித் செல் டிவிஷன். இந்த டெஸ்மோசோமுக்கு இன்னொரு பேர் என்ன? மேக்குலா அடரன்ஸ். ஏன் அடரன்ஸ்? அது ஒட்டிடும். அப்போ இது செல் டிவிஷன் ஒற்ற சம்பந்தமான இதில் வேலையில் இல்லை. சி. Adhesion protein complex found at cell junctions where stressful work is carried on as heart, bladder, gastromuscles, etc. Cell adherence. இதில் ஒரு adhesion protein complex இருக்குது. அதனுடைய மீனிங் என்னென்னா ஹார்ட்டு, பிளாடர், ஸ்டொமக் இதெல்லாம் எப்போயுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ஸ் அங்கே வர்றதுனால அந்த டிஷ்யூவில் இருக்கக்கூடிய செல்ஸ் பிரேக் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, டிஷ்யூவை ஒட்டி வைக்கிறதுக்கு தேவையான அடிஷ்னல் ஸ்ட்ரென்த்து கொடுக்குறதுக்காக வேண்டி இந்த புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் ஒர்க் பண்ணுது. தட் இஸ் கால்ட் செல் அடரன்ஸ். செல்லுலர் எக்ஸ்கிரீஷனுக்கு அடரன்ஸ் சம்மந்தம் இல்லை, நாட் கன்சர்ன்ட் வித் எக்ஸ்கிரீஷன். ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ஸோ டெஸ்மோசாப்ஸ் ஆர் கன்சர்ன்ட் வித் செல் adherence. So thank you students, we will see in the next session. Okay.